தமிழ்நாட்டில் பல தசாப்தங்களாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த 2 கட்சிகள், திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இவங்க கிட்ட கோடிக்கணக்கான தொண்டர்கள், பலமான வாக்கு வங்கி, பல வருடங்களாக அதிகாரத்தை அனுபவிச்ச கட்சிகள். ஏன் இந்த 2 கட்சிகளையும் தேசிய கட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் குழப்பத்தை எளிமையாக, சிம்பிளாக புரியும்படி உங்களுக்கு உடைச்சு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கட்சிக்கு தேசிய கட்சின்னு அங்கீகாரம் கிடைக்கணும்னா அதற்கு என்னென்ன விதிமுறைகள் தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு, அதற்கான விதிமுறைகள் என்னென்னு முதல்ல பார்க்கணும். முதல் விதிமுறை என்னன்னா, ஒரு கட்சி 4 இல்லைன்னா 5 மாநிலங்கள் தேர்தலில் நின்று 6% அதிகமான வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். 2வது விதிமுறை என்னன்னா, 543 மக்களவை தொகுதிகளில் 2%க்கும் மேல 3 வெவ்வேறு மாநிலங்கள்ல 2% தொகுதிகளை வென்றிருக்க வேண்டும். 3வது விதிமுறை என்னன்னா, 4 அல்லது 5 மாநிலங்கள்ல வெவ்வேறு மாநிலங்கள்ல மாநில கட்சின்னு அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். இந்த விதிமுறைகள் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த கட்சிக்கு தேசிய கட்சின்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இது ஓகேவா? இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஏன் இந்த 2 கட்சிக்கும் தேசிய கட்சின்னு மாறல? முதல்ல பிராந்திய கொள்கை, அதாவது திராவிட கொள்கைகள், மாநில சுயாட்சி, இந்தி எதிர்ப்பு, இந்த மாதிரி கொள்கைகளை வச்சுக்கிட்டு வட இந்தியாவில் போய் வாக்கு கேட்டால் அங்கே இருக்கிற மக்களுக்கு இது ஒத்து வராது. அதனால் இவங்களோட வாக்கு வங்கி அரசியல் அங்கே எடுபடாது. 2வது விஷயம், பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க தனித்தனி தலைமை வச்சு அங்கவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது கிளைகள் மாதிரி இந்தியா முழுக்க கிளைகள் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதற்கு உண்டான அங்கீகாரத்தோடு அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகமும் இவங்களோட உலகம் தமிழ்நாடு மட்டும்னு சுருக்கிக்கிட்டாங்க. என்னதான் தேசிய அளவுல இவங்களோட கட்சி பங்கு வச்சாலும் கூட்டணியை நம்பித்தான் இருக்காங்களோ தவிர தனியா நின்று வெற்றி பெற்றதில்லை. இந்த 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டோடவே மாநில கட்சியாகவே இருக்கிறது தான் நல்லதா? தேசிய கட்சிகளாக மாறி தேசிய அளவுல பங்கெடுக்கணுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கருத்துரை பெட்டியில நேர்மையாக பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். விவாதங்கள் தொடரும்.